நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான பெயர்ச்சியான நம்ம சுக்கிர பகவான் தாங்க இந்த பெயர்ச்சியை பற்றி பார்க்க போறோம். சுக்கிர பகவான் பெயர்ச்சி எதுக்குங்க நீங்க யோசிக்கலாம். ஏன்னா சுக்கிர பகவான் தான் அதாவது தேவகுரு அசுரகுரு. ஏன்னா கிரகத்துல பார்த்தீங்கன்னா சுபகிரகம் ஒரு குரூப்பு, அசுர குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல அசுர கிரகத்துக்கு அசுரகுருன்னு சொல்லுவாங்க. அவர் தான் சுக்கிர பகவான். அவர் தான் அந்த கிரகத்துக்கு தலைவர். சரிங்களா? சுக்கிர பயிற்சி எதுங்க நம்ம பார்க்கணும்னா, சுக்கிரன் நல்லா இருந்தா தாங்க நம்மளோட குடும்ப வாழ்க்கை, நம்ம திருமணம் ஆகிறது, பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகன யோகம். ஏன்னா வாகனத்தை குறிக்கக்கூடியது சுக்கிரன். பிளஸ் ஆடம்பர மாளிகை, வீடு வாங்கணும், இல்ல அதிக ஆபரணங்கள், தங்க நகைகள் சேரணும்னா சுக்கிரன் நம்ம ஜாதகத்திலயோ இல்ல சுக்கிரன் பெயர்ச்சி ரொம்ப 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 முக்கியமானது. எதுக்குன்னா சுக்கிர பகவான் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை, அதாவது இருக்கிற திசையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க ஜாதகத்துல இந்த தசை நடக்குதுங்க, சூரிய தசை நடக்குது, எனக்கு குரு தசை நடக்குது, ராகு தசை நடக்குது, நிறைய திசையெல்லாம் இருக்கும். நம்ம ஜனனகால ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஜோசியர்கிட்ட போறீங்க, ஏதோ ஜாதகம் பார்க்கணும், இல்ல கல்யாணம் பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும்னு நீங்க போனீங்க, இல்ல வீடு கட்டணும்னு எங்க போனீங்கன்னாலும் ஒரு ஜாதகத்தாருக்கிட்டயோ ஜோசியர்கிட்டயோ நீங்க போனீங்கன்னா அவர் முதல் உங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு, உங்க ராசி கட்டத்தை பார்த்துட்டு, நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, எந்த ராசியில பிறந்திருக்கீங்க பார்த்துட்டு என்ன தசை நடக்குதுன்னு பார்ப்பாங்க. தசைன்னா என்னங்க, அதுதான் இந்த தசை உங்களுக்கு நல்லது கொடுக்குமா, கெட்டது கொடுக்குமா, கல்யாணத்தை பண்ணி வைக்குமா, இல்ல வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்குமான்றது அந்த தசை தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கான ஜாதகத்துல முக்கியமானது. ஏன்னா நார்மலா பெயர்ச்சி ஆகிற எல்லாமே கோச்சார பிரகாரம். கோச்சாரன்றதுனா கரண்ட்ல ஒரு பெயர்ச்சி நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிறது. ஆனா உங்க ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும், லக்னம், அதுல இருந்து சூரியன் இருப்பாங்க, சுக்கிரன், எல்லா கிரகமும் இருக்கும். ஒரு கட்டத்திலயும் ஒரு சுக்கிரன் இருப்பாரு. சுக்கிரன் இருக்கிற இடத்தை வச்சுதான் உங்களுக்கு இந்த சுக்கிர தசை எப்படி நடக்கும், எப்ப வரும், அதனால உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் வரும், அதுல என்னென்ன நன்மை தீமைகள். நாட் ஒன்லி சுக்கிர தசைங்க, எல்லா திசையிலுமே ஒரு கிரகம்னு இருந்தா எல்லா கிரகமும் நன்மையும் செய்யும், எல்லா கிரகமும் தீமையும் செய்யுன்ற அடிப்படையில அவங்க இருக்கிற இடத்த வச்சுதான் அதனோட நன்மை தீமை பலன்கள் இருக்கு. மெயினா இந்த சுக்கிர பகவானுக்கு தான் அதிகபட்ச தசை. என்னன்னா எல்லாருக்குமே ஒரு கால அளவுகோல் இருக்கு. சூரிய தசை தான் பாத்தீங்கன்னா அவர் தான் எல்லா கிரகத்துக்குமே ராஜா, கடவுள், தலைவர்ன்றாங்க. ஏன்னா அவருக்கே 6 வருஷம் தான் தசை நடக்கும். சனி பகவானுக்கு பாத்தீங்கன்னா 19 வருஷம். ஆனா சுக்கிர பகவானுக்கு தான் 20 வருஷங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, 20 வருஷம் அதிகபட்சமா தசை நடக்கிறதுக்கு சுக்கிர தசை தான் ரொம்ப ரொம்ப. ஏன்னா ஒருத்தர் நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவனுக்கு என்னப்பா ராஜா மாதிரி இருக்கான்ப்பா, அவனுக்கு என்னப்பா திடீர்னு பார்ப்பாங்க, என்னப்பா அவன் கொஞ்ச நாளா பார்த்தான் ஆளே இல்லை, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்ல போறான், டம்முன்னு BMW போறான், அவனுக்கு நம்ம சுக்கிர தசை அடிக்குதுப்பான்னு நார்மலாக சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிர தசைன்றவங்க அந்த மாதிரி அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. ஏன்னா 20 வருஷம் நடக்கக்கூடிய தசை. ஸோ ஒருத்தருக்கு கல்யாணத்தை குறிக்கிறது என்னன்னா, ஒரு பையன் இருக்கான் வீட்டில், அவருக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னா உங்களோட கலஸ்தரக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னா சுக்கிரனோட அமைவிடம், சுக்கிரன் எங்க ஸ்ட்ராங்கா இருக்காரு, எந்த இடத்துல இருக்காரு, உங்க மனைவி எப்படி இருப்பாங்க, மனைவியோட குணநலங்கள் எல்லாமே சுக்கிரனை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி மனைவி, அதாவது பெண்கள் ஜாதகத்துல கல்யாணம் ஆகிறதுக்கு யாரை பார்ப்பாங்கன்னா செவ்வாயை பார்ப்பாங்க. அதனால இப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுக்கிர பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 பிப்ரவரி மாசம் கரெக்டா 5ஆம் தேதியில இருந்து மார்ச் 1 மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி என்னென்ன யோகங்கள், என்னென்ன பலன்கள் கொடுக்க போறதுன்னு பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்க ராசியில இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 3 பாதங்கள். இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்க ராசி கீழே வராங்க. சரிங்களா? தனுசு ராசி நேயர்களே, நீங்க எப்படின்னா உங்களை யாராவது ஒருத்தர் டைரக்ட் பண்ணணும். அதாவது உங்களை யாராவது ஒரு நல்வழிக்கு கொண்டு போகணும், நல்ல பாதையில உங்களை நோக்கி செலுத்தினாருன்னா நீங்க உச்சக்கட்ட நிலைமைக்கு போறீங்க. ஏன்னா உழைப்பு, அதாவது என்ன டைம், எனி டைம், எந்த டைமுக்கும் நேரம் காலம் பார்க்காம அதிகமா உழைக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப பொற்காலமா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் பேரு, புகழ், செல்வம், அதிக காசு வரணும், நான் பண்ற தொழிலுக்கு நிறைய பேர் ரொம்ப 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 ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு உண்டான பலன் கம்மியா இருக்கும். அப்ப என்னன்னா சுக்கிரன் அங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களுக்கான அதுக்கு உண்டான பலன்கள் அதிகமா கிடைக்கும். உங்க ராசியில
உங்க ராசி அதிபதி குரு பகவான். ஸோ குரு பகவானுக்கு 3ஆம் வீட்டுல மகர வீட்டுல இருந்து கும்பம் வீட்டுக்கு இந்த சுக்கிரன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரிக்கிறாருங்க. இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி ராகு இருக்காரு. சுக்கிரன் வந்து டிராவல் டைம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 நாள் தான். சூரியன் கூட இவங்க டிராவல் பண்ணுவாங்க. புதனும் அவர் கூடயே இருப்பாங்க. ஆல்ரெடி புதன் வந்து 3ஆம் தேதியே வந்துட்டாரு. சூரியன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வர போறாங்க. ராகு ஆல்ரெடி அங்கதான் இருக்காரு. ஆல்ரெடி டிசம்பருக்கு அப்புறம் தான் மாறுவார். சரிங்களா? இப்போ இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு வருகிறாரு. அவர் தான் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. ரிஷப வீட்டுக்கு அதிபதி அவர் தான். அவர் தான் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி, லாபாதிபதி. லாபாதிபதி வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து என்னென்ன யோகங்கள் கொடுக்க போறாருங்க பார்ப்போமா? தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைங்க. எடுத்த காரியம்னா என்னங்க? எந்த விஷயம் ரொம்ப நாளாவே தேங்கி இருக்க பிரச்சனைகள் எல்லாமே முதல் வந்து கணவன் மனைவி இருக்க பிரச்சனைகள் விலகுங்க. தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காலமே நீங்க வந்து மென்டலி டிப்ரெஸ்டு, ரொம்ப வந்து நான் ரொம்ப டிராவல் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றோம்னா அதெல்லாம் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவீங்க நீங்க. ஏன்னா உங்களுக்கு புதிய முன்னேற்றம், வேலை பளு இருந்தாலும் அதுக்கு உண்டான அங்கீகாரம், பதவி உயர்வு. அதாவது நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் 20 வருஷமா இருக்கேங்க, ஒரே கம்பெனில இருக்கேங்க, 4-5 வருஷமா இருக்கேங்க, ஆனா அதுக்கான அங்கீகாரம் இல்ல, ஒரு இன்கிரிமெண்ட் இல்ல, ஒரு உயர்வு இல்ல, பதவி இல்ல, பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்கன்ற ஒரு ஏக்கத்திலே இருப்பாங்க. அது எல்லாமே தீருங்க. ஏன்னா அதுக்குண்டான பலன்கள் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் 3க்கு வந்து, ஏன்னா 6க்கு அதிபதி அவர் தான். 6க்கு குறிக்கிற வந்து வேலை சம்பந்தமா நீங்க வெளிநாட்டுக்கு போறது, பழைய கடன்கள், அதாவது ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருக்கீங்க பிரச்சனைன்னா அந்த கடன் எல்லாமே தீரும். புதிய கடனும் வாங்குவீங்க. எதுக்கு வாங்கினா தொழில், சில பேர் பிசினஸ் பண்றீங்க, டெவலப் பண்ணணும், இன்னொரு ஒரு புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும், இல்லைங்க ஒரு ஒரு 2-3 டீமை வச்சுட்டு இன்னொரு அவங்களுக்கு பொறுப்பை கொடுக்கணும். ஸோ இந்த தொழில் ரிலேட்டடா என்னென்ன நீங்க காரியங்கள் பண்ணணுமோ எல்லா விஷயங்களையும் உங்க முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போவாருங்க. ஏன்னா அவர் தான் 6க்கு அதிபதி, உங்களோட 11க்கு அதிபதி. ஸோ லாபாதிபதியும் அவர் தான், உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு கொடுக்குற இடமும் அவர் தான். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இருந்த கவலைகள், பண பிரச்சனைகள், எதிரிகள்லாம் விலகிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே மறைமுகமா இருந்து உங்களுக்கு வந்து வளர விடாம தடுத்தவங்க எல்லாமே வந்து உங்களை வந்து, சார் நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும், உங்களை நம்பிதான் வந்திருக்கேன், உங்ககிட்ட வந்து உதவி கேட்கிற அளவுக்கு அந்த எல்லா பலன்களையும் கொடுப்பாருங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்க நீண்ட நாளே இருந்த உங்க சகோதரிகளிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் போறதோ, இல்ல அவங்க உங்க வீட்டுக்கு வர்றது, ஸோ அவங்களுக்கு மூலயமா உங்களுக்கு ஆதாயங்கள் வர்றது, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறி உங்களுக்கு வெற்றியை நோக்கி நீங்க போவீங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையா உங்களை வந்து 9ஆம் வீட்டை பாக்குறாரு. ஸோ 9ஆம் வீடுன்றது உங்களோட பாக்கியஸ்தானம். ஸோ உங்க ராசிக்கு 9ஆம் வீடு சிம்ம வீடு பாக்கியாதிபதி. அதை 7ஆம் பார்வையா பார்க்கும்போது உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். 9ஆம் வீடுன்றது உங்க அப்பா இடத்தை குறிக்கிறது. ஸோ உங்க பூர்வீக ரிலேட்டடா உங்க குலதெய்வ கோயில் போய் வழிபடுறது, உங்க அப்பா வழியாக இருந்த ரொம்ப நாள் இருந்த சொத்துக்கள் வராம இருக்குதுன்னா அது உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வந்து குடும்பத்துல வந்து பிரச்சனை இருக்குங்க, இதை வந்து தீர்ந்து நாம வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், இல்ல எல்லாமே வந்து ஒரு பூர்வீகத்துல போயிட்டு ஒண்ணு சேரணும், இல்ல ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒரு மேரேஜ் இருக்கு, இல்ல ஒரு சுப நிகழ்ச்சி இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பூர்வீகத்தை விட்டு விலகி இருப்பவங்க எல்லாம் நீங்க ஒண்ணு கூடி உங்க பூர்வீகத்தில் இருந்து குலதெய்வத்தை பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை நோக்கி கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு சில பேர் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரெடியா இருப்பாங்க, எனக்கு விசா வரலங்க, இல்ல அதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெளிநாட்டுல போய் வேலை கிடைக்கிற அமோக யோகங்களும் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் இந்த பெயர்ச்சியால ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது ஒரே மாசத்துல எல்லாமே நடக்கும். அதுக்கான ஆரம்ப புள்ளி, அதுக்கான ஆரம்பத்தை பண்ணி வைப்பாருங்க. இவர் இப்ப பண்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2-2.5 வருஷத்துக்கு உங்களை சக்சஸ் நோக்கி கொண்டு போகும். ஏன்னா அடுத்தது வந்து அவரோட குரு பகவான் வீடு மீனம் உச்சம் பெற வீடு, குரு பகவான் சுக்கிர பகவான் உச்சம் பெற வீடு மீன வீட்டுக்கு சுக்கிர பகவான் நோக்கி போறாரு அடுத்தது. சரிங்களா? அடுத்தடுத்து நீங்க போகும்போது இந்த ஒரு மாசம் 20 நாள் வந்து உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2.5-3 வருஷத்துக்கு அதை வந்து அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லுங்க. சோ இந்த அனைத்து பலன்களும் முயற்சிகளும் வெற்றி பெற வாழ்த்துகள். தனுசு ராசி நேயர்களே, வாழ்க வளமுடன். வணக்கம்.